அவர் ஆதரவாளர் என்று சொல்லும் அளவிற்கு இன்று நிலைமை இருக்கிறது. அண்ணா நகரில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்காடு மன்றமே அதற்காக விசாரணையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் இங்கே உயர் விசாரணையான சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை பொறுத்தமட்டில் குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடக்குமுறை, இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை வலிமையாக நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். இந்த மாநில எங்களது மையக்குழு கூட்டத்தில் எங்களது அகில பாரத பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் நாங்கள் இதை வலிமையாக பதிவு செய்கிறோம். சட்டமன்றத்தில் உள்ளதான் நீங்கள் சொல்றீங்க. சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் வானதி அவர்கள் சொல்வார். சட்டப்பேரவையிலே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அத்தனை அரசியல் கட்சிகளும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் அந்த வழக்கு தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணையை பற்றி அளவாக குறிப்பிட்டுவிட்டு எந்த தொடர்பும் இல்லை என்று அவருடைய ஆட்சியினுடைய அமைச்சர்கள் சொன்னதை எல்லாம் மாற்றி கைது செய்யப்பட்டவர் எங்களுடைய அனுதாபிதான் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய பதிலுரையில் இந்த வழக்கிற்கு சற்றும் பொருத்தமில்லாமல் பல்வேறு தகவல்களை எல்லாம் அதில் கொண்டு வந்து சேர்த்துறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமா நிறைய பதில் சொல்றார். மக்கள் உங்களுக்கு ஆட்சி அமைக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் என்ன தமிழகத்து பெண்களுக்கு பாதுகாப்பு செய்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி கூறுவதை விட்டு பெரும்பான்மையான நேரம் அவர் முன்னால் இருந்த கட்சியினுடைய அவருடைய செயல்பாட்டை பற்றி தான் அதிகமாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல முதல் தகவல் அறிக்கை தொழில்நுட்ப பிரச்சனை காரணமா மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னார். அதுல ஒரு சில அமைச்சர்கள் கவர்னர் மீது பழி சொல்கிறார்கள். எதனால? பல்கலைக்கழக வளாகத்துல துணைவேந்தர் நியமனத்துல பிரச்சனை இருக்குது, அதனால இது காரணம் கவர்னர்.